குருவே சரணம், குருவடி சரணம். திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் அய்யனாரை போற்றி வணங்கி, இஷ்ட தெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பகவானின் வக்கர பயிற்சியின் மூலமாக நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நவ கிரகங்களில் இயற்கை சுப கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அனைவருக்குமே ரொம்ப பிடித்த கிரகம் அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டுமே ஒன்று தான். அது யாருன்னா நம்ம குரு பகவான் தான் சொல்லுவோம். குரு பகவான் பார்வை கிடைத்திடாதா, நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைத்திடுமோ? கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கும் நேயர்கள் தான் இங்கே அதிகமான நேயர்கள் இருக்கிறீர்கள் என்பது உண்மை. ஸோ அந்த அளவுக்கு இயற்கை சுப கிரகமான குரு பகவான் காலபுருஷன் ராசியான 2ஆம் வீடான ரிஷப ராசியில் தற்போது வரை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் ரிஷப ராசியில் உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வக்ர நிலைன்னு என்னென்னா பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பின்னோக்கி நகர ஆரம்பிக்க போகிறார். அவர் எத்தனை நாட்கள் இதனை பயணம் செய்வார், பின்னோக்கி எத்தனை நாட்கள் பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் மதியம் சரியாக ஒரு 12:30 மணி வச்சுக்கோங்களேன், 12:30 மணி முதல் 2/2/2025 வரையும் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா வக்ர நிலையில் தான் பயணம் செய்வார். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவார். அப்புறம் வக்ர நிலை என்றால் குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மேச ராசிக்கு வந்துடுவாரா அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்வி இருக்குது, மக்கள் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. குரு பகவான் ரிஷப ராசிக்குள்ளேயே தான் வக்ர நிலையில் பயணிக்கப் போகிறார். ஸோ இந்த வக்ர நிலையில் பயணிக்கும்பொழுது நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த முழு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு ராசி நேயர்களும் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட, வெற்றிகரமான சூழ்நிலைகள் ஏற்பட நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துருக்க நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், எந்தெந்த விஷயங்களில் கவனம் என்ற சூழ்நிலையை உருவாக்கிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 5ஆம் இடத்ததிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசியில் கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து வக்ர நிலை அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய ஏஜென்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிக்கிருக்கீங்க. எப்படா ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிக்கிருக்கோம், ஆனால் ஒரே தடையாகவே இருக்கே அப்படின்னு வருத்தப்படுற நபராக விருச்சிக ராசிக்காரர்களை நீங்கள் இருந்தீர்கள் என்றால், உறுதியாக இந்த குரு வக்ர பயிற்சி மூலமாக புதிய ஏஜென்சி நீங்கள் எடுத்து அதன் மூலமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. உணவு சம்பந்தப்பட்ட துறையில், தயாரிக்கும் துறையில் வேலை பார்க்கும் நமது விருச்சிக ராசி அன்பர்கள், அதாவது உணவு சம்மந்தப்பட்டோன்னா பார்த்திங்கன்னா பார்சல் கட்டி வியாபாரம் பார்க்குறவங்க, ஹோட்டல் வச்சு வியாபாரம் நடத்துகிறவங்க, உணவை ஒரு தொழிலாகவே பயன்படுத்தும் அனைத்து விதமான தொழில்களும் உறுதியாக நல்ல விதமான முன்னேற்றத்தை, லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை வெளியேறும். ஒரு விஷயத்தை யோசித்தே இருக்கேன், அது முடிவுக்கே வர மாட்டேங்கி, அது முடிவுக்கு வந்துட்டால் அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிற விருச்சிக ராசி நேயர்களாக நீங்கள் ரிஷப ராசியில் குரு வக்ர நிலையில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. ராஜ தந்திரம் தாங்க இங்கே வேலை பார்க்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு தற்போது உள்ள குரு வக்ர பயிற்சி ராஜ தந்திரம் மூலமாக தனக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு, அதன் மூலமாக தன்னை ஒரு மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டு அதை செஞ்சே தீருவேன்,
நான் அதை செஞ்சு தான் ஆவேன் அப்படிங்கிற பிடிவாதம் உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போவதில்லைங்கிற பழமொழியை நீங்கள் விருச்சிகராசிக்காரர்கள் இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் பயன்படுத்தினா உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. யாருக்காக போய் வாண்டடாக போய் வாக்கு கொடுக்கறது, நான் செஞ்சு முடிச்சு தரேன், நீ கவலைப்படாத, உன் பிரச்சனை நான் முடிச்சிடுவேன், நான் இருக்கேன்ல கவலைப்படாத, எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு அவங்களுக்காக பயணிப்பீங்க, அவங்களுக்காண்டி எல்லா வேலையும் செய்வீங்க, அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க, நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ கவனமாக இருங்க. இது பயமுறுத்துறதுக்காக சொல்கிற விஷயம் கிடையாது. நம்ம குரு வக்கர பயிற்சியாலும் சரி அல்லது கிரக நிலையான மாற்றங்களுடைய மாத பலன்களாக இருந்தாலும் சரி உங்களை பயமுறுத்துவதற்காக எந்த விஷயத்தையும் சொல்வது கிடையாது. நீங்கள் கவனமாக இருந்து அதிலிருந்து வரப்போகின்ற பிரச்சனையிலிருந்து மீண்டு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு நோக்கத்துக்காக சொல்லும் பதிவுகள் தான் நம்ம போடுற அத்தனை விதமான பதிவுகளும். ஏன்னா பயந்துட்டோம்னாலே ஒரு விஷயத்தை நம்ம எதிர்கொள்ள முடியாத ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மனநிலையில் கவலைகளை மட்டும் சுமந்து கொண்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் தனக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் தான் பயம். அதனை எக்காரணம் கொண்டும் நம் மனதுக்குள் அண்ட விடாமல் தன்னம்பிக்கையுடன் யார் முயல்கிறார்களோ அவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. ஸோ அப்போ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். விடாமுயற்சி என்பது உங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சிகள் கடினமாக எடுத்தால் வெற்றிகள் உறுதி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் முயற்சி எடுங்கள். அதேபோல் தலைவலி சம்பந்தப்பட்ட அல்லது உங்களுடைய முகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போவதில்லை. சரியான முறையில் சரியான விஷயங்களை உங்களை புரிந்து கொண்டவர்கள் மீது உண்மையான அன்பை நீங்கள் செலுத்தும் பட்சத்தில் எந்த கிரக ரீதியான பயிற்சிகள் வந்தாலும் சரி, கிரக ரீதியான செயல்பாடுகள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் மீண்டு ஒரு வெற்றிகரமான ஒரு பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பை உங்களுடைய குரு பகவான் உறுதியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவுகள், அதாவது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களே. குரு வக்கர பயிற்சினாலுமே இது பொதுவான பலன்களே. இதனுடைய செயல்பாடுகள், உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் நிறையா இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கணும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் அடையணும்னு நினைக்கிங்க, ஸோ அதில் உள்ள தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி காண்பது எப்படி, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவது எப்படி, குடும்ப ஒற்றுமை ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா, கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும், எனக்கேற்ற ஒரு துணைவியார் கிடைப்பாங்களா, அப்படிலாம் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எப்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா பலவிதமான கேள்விகள் நேயர்கள் கேட்பீங்க, மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஸோ அதனுடைய கேள்வியினுடைய உண்மையான தன்மை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை வழிபாடு செய்யணும், நீங்கள் எப்படி இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்த வருடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்பிவிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்தர நான் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன். மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக கற்றுக்கொள்ளலாம். ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நம்ம இப்போ ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதேனும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே கணித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பம் இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.